வெல்கம் டு சிம்பிள் குக்கிங். இன்றைக்கி நாம் நல்ல உதிரியான வெஜிடபிள் தம் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெஜிடபிள் தம் பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே 250 கிராம் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். இது கிட்டத்தட்ட 1.25 கப் இருக்குது. இது இப்போ நல்லா அலசிட்டு வந்துடலாம். இப்போ இது நல்லா அலசியாச்சு. இப்போ இதில் தேவைக்கேற்ப தண்ணி சேர்த்து அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறமா ஒரு கிண்ணத்தில் 1/4 கப் அளவுக்கு சூடான பால் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஃப்ரைட் ஆனியன் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இப்போ இதில் 2 வெங்காயத்தை நான் நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அது இப்போ சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் நிறமாகிற வரைக்கும் நாம் இதை நல்லா வதக்கிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் நிறமாகி வந்திருக்கு. இப்போ நாம் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இப்போ இது பாத்திரத்தில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இது சைடில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா இந்த பாத்திரத்தை எடுத்து சைடில் எடுத்து வச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய பாத்திரம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் நாம் ஃப்ரைட் ஆனியன் பண்ண எண்ணெயிலிருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் சேர்த்துடலாம். கூடவே 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 4 கிராம்பு இப்போ இது இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இது நல்லா வதக்கிடலாம். இப்போது இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நாம் இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் இங்கே 2 மீடியம் சைஸ் தக்காளியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போது தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் தக்காளி நல்லா சாஃப்டாகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போது தக்காளி நல்லா வெந்து சாஃப்டாக வந்திருக்கு. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், அதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். நான் இங்கே ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போது சேர்த்துடலாம். கூடவே 1 கப் அளவுக்கு சின்னதாக கட் பண்ண காலிஃப்ளவர், அதுக்கப்புறமா 5-6 பீன்ஸை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இப்போ சேர்த்துடலாம். கூடவே ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு சதுரவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நான் இங்கே ஒரு பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரைட் ஆனியனில் பாதி போல் இப்போது நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போது எல்லா காய்கறியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதக்கிடலாம். இப்போது காய்கறியெல்லாம் சேர்த்து 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ இதில் கொஞ்சமாக புதினா இலையை நான் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே சின்னதாக கட் பண்ண கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேக வச்சிடலாம். காய்கறியெல்லாம் நல்லா வேகிறதுக்குள்ளே நம்ம அரிசியை வேக வச்சிடலாம்.
அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணி நான் வந்து ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஃப்ரைட் ஆனியன் பண்ண எண்ணெயிலிருந்து 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போ சேர்த்துடலாம். கூடவே தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ நாம் இதில் ஊற வச்சுருந்த அரிசியை வந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். ஃப்ளேமை வந்து மீடியம் டு ஹை வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இப்போ 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் இது வந்து நல்லா வேக வச்சிடலாம். அரிசி வந்து 80% தான் வேகணும். எனக்கு வந்து அரிசி 80% வேகிறதுக்கு கரெக்டாக 8 நிமிஷம் போல் ஆயிருந்துச்சு. சாதம் வந்து ரொம்ப வெந்துடுச்சுன்னா பிரியாணி வந்து உதிரி உதிரியாக வராது. அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து வடிகட்டிடலாம். இப்போ சாதத்தை வந்து வடிகட்டியாச்சு. இப்போ இதில் உள்ள அந்த ஹோல் ஸ்பைசஸை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இது வந்து சைடில் இருக்கட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. காய்கறியெல்லாம் வந்து நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னா காய்கறி வேக வைக்கும்போது 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நாம் இதில் வேக வச்ச சாதத்தை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லா பக்கம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து ஒரு லேயராக தான் பண்ணியிருக்கேன். இப்போ நாம் இதில் நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுருக்கிற குங்குமப்பூ பால் கலவையை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வந்து ஒரு கலருக்காக தான் சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறமா இதில் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலையும் கொஞ்சம் கொத்தமல்லி இலையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற ஃப்ரைட் ஆனியனையும் வந்து இதில் சேர்த்துடலாம். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இப்போ 10 நிமிஷம் போல் ஆயிருக்கு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கரண்டி வச்சு மெதுவாக கலந்து விட்டுக்கோங்க. முதல்ல ஓரத்தில் இருந்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம வெஜிடபிள் தம் பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிட்டு. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.